நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அதே போலதான் 11:4 அப்படிதான் போட்டிருக்கோம். 11:4 பாருங்க, மரணம் மரணத்துக்கு தப்பு வைக்கும். இந்த பாதையிலே மரணம் இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லுது? அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் நிறைய எழுதியிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கோம், நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கோம். முதல்ல இருந்தே எழுதியிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு இந்த நீதியை குறித்து எழுதியிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கோம். நமக்கு இந்த நீதி எல்லாமே நமக்கு தேவனுடைய நீதியை நாம் தரித்து இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் நீங்கள் தரித்து கொள்ளணும். இப்படிப்பட்ட வசனத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சிந்தையில தரித்து கொள்ளணும். அப்படி தரித்து கொள்ளும் தான் பாவமோ பாவத்துக்கு உண்டான மரணமோ உங்களுக்குள் செயல்பட முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்பதான் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன செய்யும்? உண்டாகும். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் இதெல்லாம் நீங்க இதயத்துல சிந்திச்சாதான் செயல்படும். அப்ப என்ன சொல்ற? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறனால முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு உண்டான காரியங்களும் உங்களுக்குள்ளே நடக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறாரு, அந்த ஜீவன்ல மரணம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜீவனை பாதுகாப்பது யாருடைய வேலை? சொன்னவருடைய வேலை. அந்த ஜீவன் அழிந்து போச்சுன்னா இந்த மரணம், இந்த வார்த்தை பொய்யாயிடும். அப்ப இந்த வார்த்தை பொய்யாவாது. இந்த வார்த்தை பொய்யாவாதுன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். நீங்க தேவ நீதியை நீங்க நம்பிக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு நம்பணும். ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதை நம்பணும். அல்லேலூயா. இந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்குன்னா உங்களுக்குள்ள இருந்து புறப்படுறது என்னதான் பண்ணும்? ஜீவ ஆவிதான் புறப்படும், ஜீவ ஊற்று தான் புறப்படும். அப்போ நீதி பாதையில ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பாதையில என்னது இல்லையா? மரணம் இல்லை. மரணம் இல்லைன்னா என்னது இருக்காது? பாவம் இருக்காது. ஏன்னா பாவம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளது என்ன வரும்? மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா கடைசியில் அவங்க ஒன்று கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க பாவம் பண்ணினா அதுக்கு ஒண்ணு உண்டு, அது என்னது? மரணம். இப்ப நீங்க தேவ நீதியை நம்பி இருக்கிறதுனால பாவத்துக்கு நீங்கள் மரிச்சிருக்கிறபடினால் உங்களுக்குள்ளே பாவமும் மரணமும் செயல்பட முடியாது. ஜீவனும் சமாதானமும் உங்களுக்குள்ளே செயல்படும். சமாதானம் உண்டாகும். சமாதானத்துக்கு நிறைய நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவங்க அவங்க சொல்ற முதல் வார்த்தை சொல்லுவாங்க, இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, இப்ப எனக்குள்ள சமாதானம் இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்? நாங்க பாவம் மரிக்கப்பட்டுட்டு. அந்த பாவம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அதான் சொல்லப்படுது, துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கமா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்ப பாவம் இல்லை. அதனால என்னுடைய சமாதானம், அந்த சமாதானம் வந்து நிரந்தரமான சமாதானம். இந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் இருதயத்துல விசுவாசிக்கணும். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை இருதயத்துல விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பாவ மனுஷன் மரிச்சிட்டேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள எது வரும்? சமாதானம் வரும். இதையெல்லாம் நீங்க நம்பாம எனக்கு சமாதானம் வரணும் சமாதானம் வரணும் ஒருபோதும் வராது. ஏன்னா தேவன் எப்படி வார்த்தையை சொல்லிச்சாரோ அப்படிதான் போகணும். அவர் எந்த பாதையில சொல்லுதாரோ அந்த பாதையில தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். பாதையை மாற்றிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னா என்ன செய்யாது? அது என்ன செய்யாது? நடக்காது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு இந்த நீதியில போகணும்னு சொல்றாருன்னா அந்த நீதியில போனாலும் அது நடக்கும். ஏன் நீதியில போவேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன செய்ய முடியாது? பாதை மாறி போகும், சமாதானம் இருக்காது. அடுத்த பாருங்க 12:21 படிங்க. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமானுக்கு எது வராதாம்? ஒரு கேடும் வராது. அப்ப எதுக்கு பயப்படணும்? நீங்க நீதிமான் சொல்றீங்க, நீங்க நீதிமான் தானே? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் யாரு? நீதிமான். நீங்க சொல்லி அது புதிய ஏற்பாடுல போடலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏசாயா புத்தகத்துல இயேசுவை குறித்து அப்படியே போட்டிருக்கு. இது தப்பு, இது புதிய ஏற்பாடுல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நீதிமான் வருதுன்னா எங்கெல்லாம் வருதோ அது அந்த நீதிமானுடைய உரிமை உடையது. இப்போ ஒருத்தருடைய பிள்ளைக்கு அந்த தகப்பனுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கோ அந்த சொத்து அந்த பிள்ளைக்கு உரிமை உடையது. அந்த பிள்ளைக்கும் சொத்து சேர்த்ததுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அந்த புள்ள வந்து அந்த சொத்துக்கு ஒரு பணம் கூட போடாம இருக்கலாம்.
நீதிமான் இப்படி வாழ்வான் அப்படிலாம் சொல்லிருக்காருன்னா அதுக்கு பங்குள்ளவர்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள், நீதிமான்கள். நீதிமான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறவர்கள். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய நீதி. அந்த நீதினால அவன் நீதிமானா இருக்கிறான். அந்த நீதிமானுக்கு என்ன செய்யுமா? ஒரு கேடும் வராதா? ஹல்லேலூயா. அப்போ கேடான சூழ்நிலை எப்படி வருதா இருந்தா நீங்க என்னத்தை நினைக்கணும்? கேடு நடக்கிறது போல ஒரு சூழ்நிலை அப்படியே ஒரு வருகிறது போல இருக்குன்னா நீ என்ன நினைக்கணும்? ஒரு கேடு எனக்கு வராது. ஏனென்றால் நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உரிமையை நீங்கள் கொண்டாடும் பொழுதுதான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். நீங்கள் அதை விட்டு நீங்க மாம்சத்துல இப்படிலாம் அவன் இவர் சொல்லியிருக்கானே, இன்னைக்கு இப்படி வந்துடும் சொல்லியிருக்கானே, இன்னைக்கு சண்டைக்கு வருவான்னு சொல்லியிருக்கானே, அப்படி நீங்க மாம்சத்துல நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை வேலை செய்யாது. இந்த பட்டயத்தை எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பட்டயத்தை எடுக்கணும். ஆவிக்குரியவர்கள் மாம்ச பட்டயத்தை எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய பட்டயத்தை எடுக்கும் பொழுது அது ஒண்ணு கேஸ் போட்டெல்லாம் வராது, அப்படியே போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா அங்க தேவதூதர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள். தேவதூதர்கள் உங்களுக்காக வழக்காடுவார்கள். அவர்கள் நானே உங்களுக்கு வழக்காடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். சரி, 17ஆம் வசனம் படிங்க. அதுல 17ஆவது வசனம். சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரன் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். சத்தியவாசகன் எதை வெளிப்படுத்துவானா? நீதியை வெளிப்படுத்துவான். ஹல்லேலூயா. நீதியை வெளிப்படுத்துவான். அன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் நீதியை குறித்து பேசுறோம் பாருங்க. இவங்கெல்லாம் சத்தியவாசகன். யார்? நீதியை, சொந்த நீதியை நான் வெளிப்படுத்தல. நான் உங்களுக்கு சொந்த நீதியை குறித்து பேசல. இயேசுவினிடத்துல சொந்த நீதினால தான் அவரை பிதாவை கண்டடைய வேண்டும் நான் அதை குறித்து சொல்லவே இல்லை. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவர்தான் உண்மையான நீதி. ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு நீதி இருக்குமானால் அது ஒரே ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் நீதி. அவங்க இல்லாதவர்களுக்கு நீதி இருக்காது. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளாதவன் நீதிமானாக இருக்க முடியாது. எவ்வளவு நன்மைகளை செய்யலாம், எவ்வளவு செய்தாலும் அவர்கள் பாவத்தின் வம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால், அவர்கள் பாவ வம்சத்துக்குள் இருக்கிறபடினால் அவர்கள் நீதிமானாக முடியாது. மாம்சத்தின்படி ஒருவனும் நீதிமானாக ஆக முடியாது. ஒருவனும் நல்லவன் இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் நல்ல போதகர் என்று சொல்லும் பொழுது பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. அப்படின்னைக்கு நீங்க உங்களை நீதிமான் சொல்றீங்க, உங்க பலத்துல உங்க நீதியில உள்ளதை சொல்லல. இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த அந்த நீதி, அதை நீங்கள் தரித்திருக்கிறபடினால் நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீறுதலுக்காக ஒரு விளக்கரியத்தை இயேசு இந்த பூமியில செலுத்தியிருக்கிறார். உங்க அக்கிரமத்துக்காக ஒரு விளக்கரியத்தை இயேசு இந்த பூமியில செலுத்தியிருக்கிறார். ஆதாமிலிருந்து பாவம் பண்ணின பாவம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் எங்க வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கலாம், எப்படிப்பட்டவங்களோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு விளக்கரியம் செலுத்தினது, அந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி ஆக்கினது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அது சொல்லப்பட்டிருக்குது, சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறான்னா அவன் உண்மை உள்ளவன். ஒரு பிரசங்கி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொண்டிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் செய்ததனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்வார்களானால் அவர்கள் உண்மை உள்ளவராய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆம், வசனம் ஒன்று சொல்லுகிறது, தன் மகிமையை வெளிப்படுத்துகிறவன் உண்மை உள்ளவன் அல்ல, தன்னை அனுப்பினவரை வெளிப்படுத்துகிறவனே உண்மை உள்ளவன். அவனிடத்தில் அநீதி இருக்காது. அவனிடத்தில் என்ன இருக்காதான்? அநீதி இருக்காது. அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். ஆமென். அப்போ நாங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்களாம் வருகிறீங்க அப்படின்னு எங்களை நாங்கள் வெளிப்படுத்தல. நாங்கள் இப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றதுனால தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காரு எங்களை வெளிப்படுத்தல. நாங்கள் வெளிப்படுத்துவதோ சிலுவை குறித்தே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இங்க உண்டானது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நீதினால் வந்த ஈவு. இது எங்களால் வந்ததில்லை, நம்மால் வந்ததில்லை, அவரால் உண்டான ஈவு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னும் 10